ஸோ ஹேஷிங் வந்து நம்மளோட டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். ஸோ அது எதுக்காக நம்மளோட டேட்டா ஸ்ட்ரக்சரில் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அந்த கேஸ் ஸ்டடி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹேஷிங் இஸ் அ கைண்ட் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் டெக்னிக். இட் இஸ் யூஸ் டு ஸ்டோர் தி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இன்டு அ ஸ்மால் டேபிள். ப்ரீவியஸாக நம்ம பார்த்த கிராஃபு அந்த மாதிரி ஷார்ட்டிங் அதெல்லாத்தையும் விட இது ஒரு ஸ்மால் டேபிளில் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் லார்ஜ் கண்டென்ட் என்ன பண்ணுவோம்னா நம்மளோட டேட்டா ஸ்ட்ரக்சரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸோ ஹேஷ் ஃபங்க்ஷன் வந்து 3 டைப்ஸாக நம்ம சொல்கிறோம். ஒன்று டிவிஷன் மெத்தட், இன்னொன்று பிக் ஸ்கொயர், அதுக்கப்புறம் டிஜிட் போலிங். ஸோ டிவிஷன் மெத்தட்னா என்னது, நம்ம டிவைட் பண்ணி அந்த ரிமைண்டர் கிடைக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணிடுவோம், டேபிளில் ஸ்டோர் பண்ணுவோம். பிக் ஸ்கொயர்னால் அந்த மிட் ஆஃப் தி டேர்மில் இருக்க அந்த டேர்ம் எடுத்து நம்மளோட டேபிளில் ஆர்டர் பண்ணிட்டு வருது. ஸோ இது எல்லாமே ஒரு அரேஞ்சிங் டெக்னிக் தான். ஸோ டெக்னிக், 2 techniques to avoid collisions. நம்ம இது while we are doing the hashing we face collision. Collision means same elements or different elements are occupying the same space. So to avoid collision there are 2 techniques. So separate chaining, otherwise also called as external hashing, and open addressing, otherwise also called as the closed hashing. Two separate techniques we are using to avoid the collision. So hashing in data structure means it is a mathematical algorithm that maps the data of arbitrary size to a bit of a string in a fixed size. So a mathematical algorithm use பண்ணி நம்ம அந்த elements different space ல நம்ம map பண்றோம். So அதுதான் hashing. So அதில் different problems occur ஆகும். So அதெல்லாம் பற்றி தான் நம்ம discuss பண்ணுறோம். Problem statement. To build an efficient user authentication system where usernames are stored in a way that allows to fast survival. Passwords are stored securely using hashing techniques. The system can scale to handle millions of users with minimum performance degradations. So different scenarios we are facing authentication purpose different scenarios la நம்ம hashing நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏதாச்சும் சினாரியோ அப்படி இருக்கும். ஸோ சினாரியோஸ் இருக்குது. ஸோ யூசர் authentication systems for a web application in a typical web application. User authentication is a fundamental operation allowing user to log in using credentials such as passwords and usernames. The challenge is to securely store and retrieve the credential quickly while preventing unauthorized accessing and ensuring system scalability as a number of users grow. The web application needed to manage millions of users, and for this efficient method of sorting and looking up users' credential is essential. Hashing can be employed using store the credentials in such a way that looks up operations. ஸோ நம்மளோட வெப் அப்ளிகேஷனில் யூசர் நேம், பாஸ்வேர்ட் இது எல்லாமே டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் ஆக்சஸ் பண்ணாத அளவுக்கு நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த அல்காரிதமை ஸ்ட்ராங்காக நமக்கு செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஹேஷிங் மெத்தட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறப்போ டு பில்ட் அன் எஃபிஷியன்ட் யூசர் ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம். ஸோ அனதர் பர்சன்ஸ் நம்ம ட்ரைவ் லிங்க்கு நம்ம இப்போ பார்த்தோம்னா இந்த ட்ரைவ் லிங்க் அந்த பர்டிகுலர் ஸ்பேஸில் போய் மேப் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபோல்டரில் இந்த ஸ்பேஸில் தான் அதோட அட்ரஸ் ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம மார்க் பண்ணோம்னா அது நம்ம ஆக்சஸ் கொடுக்கறதுக்கு கூட நமக்கு இருக்கும். ஸோ ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணுறது இது எல்லாமே. ஸோ இதில் டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ் இருக்குது. ஆஸ் தி நம்பர் ஆஃப் யூசர்ஸ் க்ரோ த சிஸ்டம் மஸ்ட் பி ஏபிள் டு ஃபைண்ட் யூசர் ரெக்கார்ட் இன் அ கான்ஸ்டன்ட் டைம். ஸோ கான்ஸ்டன்ட் டைமில் அப்ளிகேஷன்ஸோட ஆக்சசிபிலிட்டி அண்ட் ரிட்ரைவபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கு ஒரு கண்ட்ரோல் இது தேவை. ஸோ அந்த ஆக்சஸ் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஹேஷிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா பிளெயின் டெக்ஸ்ட் பாஸ்வேர்ட், ரிஸ்க் செக்யூரிட்டி, ஸோ மஸ்ட் பி ஹேஷ் அண்ட் ஸ்டோர் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ கொல்யூஷன் இங்கே வரப்போ ஹேஷிங் குட் பி லீட் டு மல்டிபிள் யூசர்ஸ் நேம். ஸோ மல்டிபிள் யூசர்ஸ் நேம்ஸ் யூஸ் பண்ணுறப்போ நம்மளால் அதை வந்து ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ கொல்யூஷன் என்ன பண்ணுறோம், நம்ம அந்த 2 டெக்னிக் யூஸ் பண்ணி எக்ஸ்டர்னல் அண்ட் ஹேஷிங் அண்ட் ஓப்பன் ஹேஷிங் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ நம்ம அந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி அதை அவாய்ட் பண்ணுறோம். ஸோ கொல்யூஷன் இஸ் அவாய்டட் அண்ட் த ஸ்கேலபிலிட்டி ஆல்சோ இம்பார்ட்டன்ட். த சிஸ்டம் ஷுட் பி டிசைன்ட் டு millions of users without significant performance issue. In the performance issue it is performed and accessed in a smooth way. So that is the scalability involved. So hashing solution involves the hash table to store users names, different hash tables, different spaces allocated to give the
users names and passwords for that specific username they give, and the hash table allows 0 on average time complexity for insertion, search and deletions of users record. However, hashing addresses the problem. அதோட ப்ராப்ளமா அட்ரஸ் பண்ணும். ஸோ ஹேஷ் டேபிள் ஸ்ட்ரக்சர் அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறது மூலமாக we can able to operate. ஓகே, இதில் வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக 3 மெத்தட் யூஸ் பண்ணுறோம். எதுலாம்னா சால்ட்டிங், கிரிப்டோகிராஃபிக் ஹேஷ் ஃபங்க்ஷன், அப்புறம் வந்து ஹேஷிங் அல்காரிதம் செலெக்ஷன், அப்படி 3 மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அதில் சால்ட்டிங் வந்து என்னென்னா, when hashing a password, a unique salt should be generated for each user. This prevents attackers from using pre-computer hash tables to crack password. இது வந்து நமக்கு ஒரு கேப்சா மாதிரி, ஒவ்வொரு யூஸரும் ஒவ்வொரு தடவை ஒரு பாஸ்வேர்ட் போடும்போது புதுசாக நமக்கு க்ரியேட் ஆகி கேப்சா கேட்குதில்ல, அது மாதிரி பண்ணுறது தான் சால்ட்டிங். அப்புறம் வந்து கிரிப்டோகிராஃபிக் ஹேஷ் ஃபங்க்ஷன். இது வந்து ஸ்ட்ராங் கிரிப்டோகிராஃபிக் ஹேஷ் ஃபங்க்ஷன் should be used to hash password. ஒரு பெரிய அட்டாக்லேருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணுறது மாதிரி இது யூஸ் பண்ணுவாங்க. அப்புறமா இருக்கிறது வந்து ஹேஷிங் அல்காரிதம் செலெக்ஷன். இதில் வந்து நிறைய இருக்குது. அது வந்து SHA-256, அதாவது காமன்லி யூஸ்ட் ஃபார் ஹேஷிங், பட் சீனியர் இஸ் ரிக்வயர்ட் ரெசிஸ்டன்ஸ் டு ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக். ஸோ டிஃப்ரெண்ட் அட்டாக்ஸ் அண்ட் ஆக்சசிபிலிட்டிஸில் வரப்போ நம்மளோட அல்காரிதம் எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக அந்த யூசர் நேம் அந்த பாஸ்வேர்ட் நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம எந்த அளவுக்கு மேப் பண்ணி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அது எல்லாமே இருக்கும். ஸோ ஹேஷிங்னாலே நம்ம இப்போ பார்த்த மாதிரி தான் அது ஒரு மேத்தமெட்டிக்கல் அல்காரிதம் நம்ம மேப்பிங்க்கு யூஸ் பண்ணுறோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் சாஃப்ட்வேரில் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி எஃபிஷியன்ட் மேப் டேட்டா, மேப்பிங் தி டேட்டா, இன்டீஜர்ஸ் அண்ட் அதர் ஆப்ஜெக்ட்ஸ் இன்டு ஒன் ஃபிக்ஸட் சைஸ் டேபிள். ஒரு ஃபிக்ஸட் டைப் டேபிளில் நாம் நம்மளோட